நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் இப்போ மாசடைஞ்சிருச்சு. நிலம், நீர், காற்று, ஒளின்னு ஒன்றுத்தையும் நாம் விட்டு வைக்காமல் மாசுபடுத்துகிறோம். இதனால் என்னெல்லாம் நடக்கும்னு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் பல பேர் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. ஏன், நாங்களே கூட சொல்லியிருக்கோம். இதனால் சில மாற்றங்கள் வருது, ஆனால் இது பத்தாது. நிலத்தில் இருக்கிற குப்பையை சுத்தம் பண்ணிடலாம், ஆனால் விண்வெளியில் இருக்கிறத... வணக்கம், இது நம்ம தமிழ் சங்கம் 53. விண்வெளியில் குப்பைகள்னு முதல் முறையாக கேள்விப்படுறவங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன், எங்களுக்கே அப்படி தான் இருந்துச்சு. விண்வெளி கழிவுகள், இதை இங்கிலீஷில் ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்லுவாங்க. நாம் அனுப்புகிற செயற்கைக்கோள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் செயலிலேருந்து போயிடும். சில சமயம் அது பூமியில் வந்து விழுந்துடும். ஆனால் சில நேரங்களில் அது அப்படியே விண்வெளியில் பூமியோ இல்லை வேறு சில கிரகங்களையோ சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்படி சுற்றுறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். செயற்கைக்கோள்கள் மட்டுமே விண்வெளி கழிவுகளுக்கு காரணம் இல்லை. அதை அனுப்ப பயன்படுத்த ராக்கெட்டோட பாகங்களில் இருந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன நட்டு போல்ட்டு வரைக்கும் ஸ்பேஸ் ஜங்க் தான். இவ்வளோ ஏன், அதில் இருக்கிற பெயிண்ட்டு கூட ஸ்பேஸ் ஜங்க் தான். அது கூட சில நேரங்களில் உறிஞ்சு வந்து விண்வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒரு செயற்கைக்கோளை டேமேஜ் பண்ண அதுவே போதும். நம்பிக்கை இல்லையா? சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பல நாட்டு விண்வெளி வீரர்கள் வந்து தங்கி வேலை செய்கிற இடம். அப்படிப்பட்ட பாதுகாப்பான இடத்தோட ஜன்னலில் 2006ஆம் ஆண்டு ஒரு ஓட்டை விழுந்துச்சு. அங்கே இருந்த விண்வெளி வீரர்கள் ஏதோ ஒரு பொருள் மோதி சில சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு ஓட்டையை போட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொருள் அளவில் சில மைக்ரோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மில்லிமீட்டரில் 1000ல் ஒரு பங்கு தான் மைக்ரோமீட்டர். அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களில் கூட விண்வெளியில் பெரிய விபத்துக்கள் நடக்கும். விண்வெளியில் என்ன அவ்வளோ குப்பையாக போட்டிருக்கோம்னு எல்லாருமே யோசிப்போம். சமீபத்தில் நாசா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் 4 இன்ச் இல்லை அதை விட பெருசாக இருக்கிற விண்வெளி குப்பைகள் துண்டுகளோட எண்ணிக்கை 23,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 இன்ச்சை விட அளவில் சின்னதாக 5 லட்சம் துண்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இப்போ ஆரம்பித்தது கிடையாது. 1957 அக்டோபர் 4ஆம் தேதி உலகின் முதல் சேட்டலைட்டான ஸ்புட்னிக் 1 பூமியை சுற்றி வந்து அதோட பாதையிலிருந்து விலகினப்போ இது ஆரம்பிச்சிச்சு. இது ரொம்ப அதிகமானதுக்கு காரணம் 2007 சீனாவோட ஃபென்குயின் 1Cன்ற வெதர் சேட்டலைட்டை அவங்களே ஒரு ஆன்டி சேட்டலைட் மிசைல் அனுப்பி வெடிக்க வச்சதும், 2009 செயல்பாட்டில் இல்லாத ரஷ்யாவோட காஸ்மோஸ் 2251 செயல்பாட்டில் இருந்த அமெரிக்காவோட இரிடியம் 33 மணிக்கு சுமார் 22,300 மைல் வேகத்தில் வந்து மோதிக்கிட்டதும் தான். அப்போ மற்ற நாடுகள் எதுவுமே செய்யலையா? இந்த நாடுகள் மட்டும்தான் இதுக்கு காரணமானு நமக்கு தோணலாம். உண்மையிலே இதுவரைக்கும் செயற்கைக்கோள்கள் அனுப்பியிருக்க எல்லா நாடுகளும் இதுக்கு காரணம்தான். ஏன், சமீபத்தில் மார்ச் 27, 2019 நம்ம இந்தியாவும் சீனா மாதிரி ஒரு ஆன்டி சேட்டலைட் மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க. இதனால் புதுசாக 400 துண்டுகளுக்கு மேலே விண்வெளியில் சிதறி கிடக்குது. அந்த துண்டுகள் ஐஎஸ்எஸ்க்கு என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து விளைவிக்கும். பெரிய அளவு கழிவுகள் மோத வரதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா அந்த விண்வெளி நிலையத்தையே நகர்த்தி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் சின்ன அளவில் இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ விண்வெளியில் இருக்கிற குப்பைகளில் முக்கால்வாசி பூமியிலிருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நாசாவோட எர்த் அப்சர்வேஷன் சிஸ்டம் ஃப்ளீட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் இருக்குது. இப்போ இது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான விஷயம் தானே. இதுலேயும் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த குப்பை குவியலில் ஸ்க்ரூ டிரைவர், குப்பை கவர், ஏன் ஒரு கரண்டி கூட மிதந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவும் இந்த குப்பைக்கு காரணமாயிருச்சுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நாம் வெடிக்க வச்ச செயற்கைக்கோள் மைக்ரோசாட் ஆர் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததால் இன்னும் சில ஆண்டுகளில் அந்த இடிபாடுகள் பூமியிலே வந்து விழுந்துடும். ஸோ நாம் உருவாக்கியிருக்கிறது தற்காலிக ஆபத்து தான். சரி, ஸ்பேஸ் ஜங்க்னா என்னன்னு பார்த்தோம். அது எப்படி வருது, ஏன் அதிகரிக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்த்தோம். அதை தடுக்க என்ன செய்யலாம்? விண்வெளியில் குப்பை சேரக்கூடாதுன்றதுக்காக சேட்டலைட்ஸ் எதையும் அனுப்பாமலும் இருக்க முடியாது.
ஏன்னா செயற்கைக்கோள்களோட சேவை நம்ம வாழ்க்கையில் பிரித்து பார்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆனாவுன்னா ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கும் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டியது தானேன்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கும் கேட்குது. உண்மை என்னன்னா, அப்படி பல மிஷின்களுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு தான் இருக்காங்க. பல விஞ்ஞானிகள் இதுக்காக பல யோசனைகளை முன் வைக்கிறாங்க. அதில் சிலர் ஒரு பெரிய வலை மாதிரி ஒன்றை உருவாக்கி கடலில் மீன் பிடிக்கிற மாதிரி ஸ்பேஸில் குப்பையை பிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் ஒரு பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டை உருவாக்கி எல்லாத்தையும் இழுத்துடலாம்னு சொல்கிறாங்க. ஜப்பான் நாட்டோட ஜாக்ஸா நிறுவனம் இதுக்காக 6 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவில் நீளமான ஒரு அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. அது அந்த குப்பைகளை நம்ம வளிமண்டலத்தை நோக்கி தள்ளிடும். வர வழியில் அந்த குப்பைகள் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வருமுன் காப்புன்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது சேட்டலைட் செயலிழக்கிறதுக்கு முன்னாடி தானாக பூமிக்கு வந்து விழுற மாதிரி வடிவமைக்கலான்னு சொல்கிறாங்க. தரைக்கு மேலேயும் குப்பை, தலைக்கு மேலேயும் குப்பைன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்போ எங்கே எந்த சேட்டலைட் வந்து விழும்னு தெரியாது. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவாங்கன்னு நம்புவோம். ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸ்பேஸ் ஜங்கை தடுக்கவும் அகற்றவும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளக தமிழ். நன்றி.